எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பூரி பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா சொல்லுங்க? சூடா உப்பலா இருக்கிற பூரியை யாரு தான் வேண்டான்னு சொல்லுவாங்க? இன்னைக்கு நம்ம ரெகுலரா செய்யற பூரியில ஒரு சின்ன வேரியேஷன், பச்சை பட்டாணி சேர்த்து செய்ய போறோம். இது பச்சை பட்டாணி பூரி. நல்லா ஃப்ரெஷ்ஷா பட்டாணியோட ஃப்ளேவரும் கிரன்ச்சி பூரியோட டெக்ஸ்டரும் சேர்த்து ரொம்பவே சூப்பரான இந்த காம்பினேஷன் அட்டகாசமா இருக்க போது. ஸோ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பூரி செய்ய முதல்ல பச்சை பட்டாணியை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை எடுத்திருக்கேன். நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நறுக்கின 3 பச்சை மிளகாய், நறுக்கின 1 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சீரகம் எல்லாம் சேர்த்து லேசாக கொரப்பாக அரைச்சிக்கலாம். நான் பல்ஸ் மோடில் அரைக்கிறேன். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். திக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஃபில்லிங் டெக்ஸ்டர் வரும். நல்லா அரைப்பட்டதும் மிக்சர் ஜார்லேருந்து எடுத்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிருங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அரைச்ச பச்சை பட்டாணியை சேர்த்து கிண்டுங்க. ஸ்டோவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டும் போது தண்ணி எல்லாம் வற்றி பூரி செய்ய சரியாக இருக்கும். பச்சை பட்டாணி வச்சு நீங்கள் என்ன மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் வீட்டில் செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெண்டு 3 நிமிஷம் வதக்கி தண்ணி வத்தனதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற பவுலில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து பூரி மாவுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கும் நான் 250 ml கப் தான் யூஸ் பண்ணுறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து முதல்ல எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக மாவை பிசைஞ்சுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா பிசைங்க போதும். மாவு நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ இதை ஈவனாக சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சுக்கலாம். ஒரு உருண்டையை எடுத்து நடுவில் மெதுவாக ப்ரெஸ் பண்ணி ஒரு சின்ன கப் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்பெஷல் பூரி, சன்னா பட்டூரான்னு யார் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக பட்டாணி கலவையை வச்சு எல்லா பக்கமும் மூடிடுங்க. மூடிட்டு திரும்ப இதை உருட்டிக்கோங்க. அடுத்து இந்த உருண்டையை மாவில் டஸ்ட் பண்ணி சப்பாத்தி கல்லில் இந்த உருண்டையை வச்சு ரொம்ப ப்ரெஷர் போடாமல் லேசாக திரட்டுங்க. ஃபில்லிங் வெளியே வந்துடாம ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடானதும் திரட்டி வச்ச பூரியை மெதுவாக போடுங்க. பூரி நல்லா உப்பி பொரிஞ்சு வரும். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் மெதுவா திருப்பி போடுங்க. 2 பக்கம் நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆனதும் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து சர்விங் பிளேட்டுக்கு மாத்திடுங்க. இன்னைக்கு இந்த அருமையான பச்சை பட்டாணி பூரியை டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சர்வ் பண்ணுறேன். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே சொல்லியிருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா உடனே வாங்கிட்டு வந்து இந்த பூரியை ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை பட்டாணி பூரி அந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட பிரமாதமாக இருந்தது இந்த காம்பினேஷன். இந்த பட்டாணி பூரி ரொம்பவே வித்தியாசமாக அருமையாக இருக்கும்.
கண்டிப்பாக எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.